பிரியமானவர்களே, தின ஜெபத்துக்கு நேராக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். சங்கீதம் 113 அதிகாரம் 7, 8, 9 இந்த 3 வசனங்களின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான நாளிலும் சுவாமி தகப்பனே, உம்முடைய நாமந்தரிக்கப்பட்ட பிள்ளைகளை தேவன் நீர் எப்படியாக அவர்களை உயர்த்துகிறீர், அவர்களை மேன்மையாய் எப்படி உட்கார பண்ணுகிறீர், அவர்களை எல்லா விதத்திலும் சுகமாய் எப்படி சந்தோஷமாய் குடியிருக்க பண்ணுகிறீர் என்கிறதான இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் இப்பொழுதும் ஜெபத்திலே கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் மனதார அவருடைய சிரசை தொட்டு அவர்களையும் அவர்களோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்தருளுவீராக. 7வது வசனத்தின் பிரகாரம் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கை ஒரு புழுதியிலே இருக்கிறதே, எங்களுடைய நிலை ஒரு குப்பையிலே இருக்கிறது போல காணப்படுகிறது என்று தகப்பனே நாங்கள் கலங்காதபடிக்கு எங்கள் தேவன் உன்னதமானவர், எங்களுடைய தேவன் என்றென்றைக்கும் அவர் மேலானவராய் இருக்கிறார். ஆதலால் எங்களுக்கு மேலானவைகளை செய்கிறவராய் இருக்கிறீர். நீர் எல்லாவற்றுக்கும் மேலான தேவன் தகப்பனே, நீர் எங்களுக்கு மேலானவைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் சுவாமி. புழுதி எங்களை ஆட்கொள்ள விடாது ஆண்டவரே, புழுதி எங்களுடைய முடிவு அல்ல ஆண்டவரே. எங்களுடைய ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் எங்களுடைய முடிவு சம்பூரணமாய் இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆகும்படி கர்த்தர் அவனை தூக்கி விடுகிறீர். அவனை குப்பையில் இருந்து, நிந்தைகள் அவமானத்தில் இருந்து, பிரச்சனைகள் பாடுகள் கண்ணீர்களில் இருந்து உம்மை நோக்கி விசுவாசத்தோடு கூட நீரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட அவர்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே அவர்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட பிள்ளைகளை மனதார நீர் உயர்த்தி அவருடைய எல்லா விதமான சிறுமையில் இருந்து தூக்கி விடும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் கூட உட்கார பண்ணுகிறீர் என்று சொல்கிற இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, குழிக்குள் இருந்து சிறைக்குள் இருந்து ஆண்டவரே தகப்பன் இந்த யோசேப்பை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தினீர் ஆண்டவரே. சிங்க கெபியிலே இருந்து ஆண்டவரே ராஜாவுக்கு ஆண்டவரே அடுத்த ஸ்தானத்திலே அங்கே தானியேலை உயர்த்தின தேவன் ஆண்டவரே. ஆடுகளுக்கு பின்பதாக அலைந்து கொண்டிருந்ததான தாவீதை ஆண்டவரே சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஆண்டவரே அவனை அதிபதியாக உயர்த்தின தேவன், உட்கார பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறீர். நாங்கள் விழுந்து போகும்படியாக அல்ல, நாங்கள் சிதறி போகும்படியாக அல்ல, வேதனையோடு கூட சஞ்சலத்தோடு கூட வியாதியிலே கடனிலே ஆண்டவரே தகப்பனே பல்வேறு விதமான குடும்ப பிரச்சனைகளிலே வேலை செய்கிற இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலே நாங்கள் அவமானப்பட்டு இருக்கிறவர்களாக இராமல் ஆண்டவரே நீர் எங்களை உயர்த்துகிறீர், நீர் எங்களை தூக்கி விடுகிறீர். எங்களை மக்களோடு கூட பிரபுக்களோடு கூட ஜனத்தின் அதிபதிகளோடு கூட எந்த விதத்திலும் தகுதி இல்லாத எங்களை ஆண்டவரே உண்மையே பற்றி கொண்டிருக்கிற மனுஷனை ஆண்டவரே நீர் உறுதியாய் உண்மை பற்றி கொண்டிருக்கிற மனுஷன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வீர் என்ற வேத வசனத்தின் பிரகாரம் அவர்களை ஒரு சமாதானம் உள்ள ஸ்தானத்திலே உட்காரும்படி, மேன்மையான ஸ்தானத்திலே உட்காரும்படி அவர்கள் இழந்த எல்லா இழப்புகளையும் சுவாமி இரட்டத்தனையாய் நாளத்தனையாய் திரும்ப அவருடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள, ப்ரமோஷன்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே தகப்பனே நல்ல வருமானங்களை பெற்றுக்கொள்ள உமக்கென்று சாட்சிகளாக விளங்க கர்த்தர் இன்றைய தினத்திலும் ஒரு அனுக்கிரகத்தை பாராட்டி அருளும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 9வது வசனத்திலே தகப்பனே அங்கு பிள்ளை தாட்சியாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய கற்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. கற்பம் செத்ததாய் இருந்தாலும் ஆண்டவரே தகப்பனே, சத்துவம் இல்லாததாய் இருந்தாலும் ஆண்டவரே அங்கே ஒரு ஈசாக்கை, ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவரே, ஒரு
தகப்பனே ஒரு சாமுவேலை, ஒரு யோவானை ஜனிப்பிக்க பண்ணுகிற தேவனுடைய நாமத்தினாலே ஆண்டவரே அவர்களை சுகமாய் வீட்டிலே குடியிருக்க பண்ணும்படியாய், சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்கி ஆண்டவரே குடியிருக்க பண்ணும்படியாய் உம்முடைய பாதத்தை நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சுதந்திரத்தினாலும் ஆண்டவரே உம்முடைய சந்ததியினாலும் உம்முடைய நிறைவினாலும் அவர்களை நிரப்பும்படி, அவருடைய கற்பம் திறக்கும்படி, பிள்ளை பேர் உண்டாகும்படி தகப்பனே கர்த்தர் ஆண்டவரே வீடு முழுவதும் பிள்ளை செல்வத்தினாலே நிரப்பத்தக்கதாக அவருடைய கற்பங்களை ஆசீர்வதிங்க. எல்லா பாவங்களையும், எல்லா சாபங்களையும், எல்லா அக்கிரமங்கள் மீறுதல்களையும், பிசாசு கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு தடையாய் இருந்தாலும், செய்வன கட்டுகள் இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தின் புண்ணியத்தினாலே ஆண்டவரே நீங்களாகி அவர்களை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி உமக்கு உகந்த தீர்க்கதரிசிகளை பெற்றுக் கொடுக்க ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்யக்கூடிய அப்போஸ்தலர்களை பெற்றுக் கொடுக்கிறவர்களாய், ஆண்டவரே தீர்க்கதரிசிகளை பெற்றுக் கொடுக்கிறவர்களாய், ஆண்டவரே நல்ல ரூத்தை போல ஆண்டவரே தகப்பனே அங்கே அன்னாளை போல மரியாளை போல பெண் பிள்ளைகளையும் பெற்றுக் கொடுக்கத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதித்து குடியிருக்க பண்ணும்படி, அவர்களுடைய குடித்தனம் ஆசீர்வாதமாய் இருக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்துள்ளபடி இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், விசுவாசத்தோடு கூட இந்த வேளையிலே வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுகிரகம் செய்துள்ளவீராக. ஆமேன். God bless you.